துர்தரா, உனக்கு ஒன்றுமாகவில்லையே. இதை செய்தது யார்? யாரும் செய்திருக்க முடியாத அண்ணா. என்ன கூறுகிறாய்? அப்படி என்றால் எனக்கு கவிதை படிக்க வேண்டும் போல இருந்தது. அதனால் நான் ஷிப்ராவை அழைத்துக் கொண்டு இங்கு புத்தகசாலைக்கு வந்தேன். படித்துக் கொண்டே இருந்து விட்டேன். என்னை எவரும் பார்த்திருக்க முடியாது. கதவு திறந்திருப்பதை கண்டு நான் உள்ளே இருப்பதை அறியாமல் கதவை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். இதில் எவர் மேலும் தவறு இல்லையே அண்ணா. நான் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். துர்தரா, நீ என்னிடம் உண்மையாக நடந்ததைத்தான் கூறுகிறாயா? என்ன கூறுகிறீர்கள் அண்ணா? எவருக்காவது துணிச்சல் இருக்கிறதா இந்த மகத சாம்ராட்டின் சகோதரியை உள்ளே வைத்து மூடுவதற்கு? சரி, நீ சென்று ஓய்விடு. அவன் செய்த தவறிற்கு அண்ணன் தண்டனை அளிக்க மாட்டார். ஆனால் நான் அளிப்பேன். இங்கு எவரோ வந்திருக்கிறார்கள் மகாமாத்தியர். இங்கு எவரோ வந்து எதையோ தேடி இருக்கிறார்கள். அதுவும் குறுகிய நேரத்தில். எதையோ தேடித்தான் இங்கு வந்திருக்கிறார்கள் மகாராஜா. இதை பார்த்தீர்களா மகாராஜா? பிப்ளிவானின் வரைபடம் வெட்டப்பட்டிருக்கிறது. எவரோ பிப்ளிவானை பற்றி அறிய நினைத்திருக்கிறார்கள். பிப்ளிவானுக்கு செல்ல விரும்புபவர் எவராக இருக்கும் மகாமாத்தியரே? மகதத்தின் புத்திசாலிகள் மற்றும் அரசவை அமைச்சர்களே, எனக்கு கூறுங்கள், யார் இந்த பிப்ளிவானின் வரைபடத்தை திருடியது? அத்துடன் இதற்கான காரணம் என்ன? மகாராஜா, என்னுடைய உபதேசம் தங்களுக்கு ஒத்து வராது என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் பலவித சிந்தனை யோசனைகளுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன். இந்த காரியத்தை செய்தவர் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அது அந்த சந்திரகுப்தன் தான். சகோதரர் பாண்டு கூறுவதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் மகாராஜா. சகோதரர் பாண்டு அவர்களை நீங்கள் ஏதோ கூறிக்கொண்டிருந்தீர்களே, கூறுங்கள், மேலும் கூறுங்கள், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த அடிமை உங்களை ஏமாற்றுகிறான் மகாராஜா. நான் கூறுவது இதுதான். அவன் உங்களுக்கு நெருக்கமானவன். அதனால் உங்கள் மந்திரிகள் அவனை கண்காணிக்க முடியவில்லை மகாராஜா. அதோடு அவனுக்கு அறிவுரையும் கூற முடியவில்லை. அதனால்தான் நாம் அவ்வப்போது அவனது துணிச்சலான செயலை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவனுக்கு தண்டனை அளிப்பதற்கு பதிலாக அவனை மன்னித்து விட்டு பதவி உயர்வு அளிக்கிறீர்கள். அவனுக்கு உங்கள் கருணை அல்ல, தண்டனை தான் அவசியமாகும். மரண தண்டனை தான். முடிந்ததா? முடித்து விட்டீர்களா? உங்களுடைய இந்த பழி, வெறுப்பு இவை அனைத்துமே என்றும் முடியாதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. மகாராஜா, நான் போதும், எதுவும் பேசாதீர்கள் சகோதரரே. நீங்கள் மகாராஜாவின் மூத்த சகோதரர் என்பதில் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் அந்த பாலகன் மீது பழியுடனும் வெறுப்புடனும் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பேச்சிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய ஒரு விரலை வெட்டிய பிறகு மீதி இருக்கும் அனைத்து விரல்களும் வெளியில் நன்றாக தெரிகின்றன. நீங்கள் இவ்வாறே
பொறாமைப்பட்டுக் கொண்டிருங்கள். அந்த அடிமை அவனுடைய வெகுவான செயல்களை செய்து என்னை எப்பொழுதும் மகிழ்வித்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள் அவன் என்னுடைய தங்க சிலையின் தலையை கொண்டு வந்து கொடுத்தான். ஒரு நாள் என் வைரத்தை திருடினான். மகாராஜா, உங்கள் வைரத்தை திருடியது அவர் அல்ல, நான் தான் திருடினேன். புலியின் முகம் வரை சென்று உயிருடன் திரும்பி வந்தான். பிறகு ஒரு நாள் என்னுடைய புத்தகாலயத்திலிருந்து பிப்ளிவானின் வரைபடத்தை திருடிச் சென்றிருக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக விசித்திர காரியங்கள். இதனால் எனக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கிறது. இப்போது அவனுடைய இந்த திருட்டை பாருங்கள். ஒருவேளை பிப்ளிவானின் வரைபடத்தை அவன் திருடியிருந்தால் அவன் எதற்காக பிப்ளிவானுக்கு செல்ல நினைக்கிறான் என்று கண்டுபிடியுங்கள். ஆனால் இதுவரையில் எவராலுமே செய்ய முடியாத அந்த காரியத்தை இவனால் முடிக்க முடியுமா? அந்த கடினமான பாதைகள் மற்றும் ஆபத்தை கடந்து அவனால் பிப்ளிவானுக்கு உயிருடன் செல்ல முடியுமா? மகாமாத்தியரே, புரிந்துவிட்டதா? ஆமாம் மகாராஜா, முழுவதும் எனக்கு புரிந்துவிட்டது.